ஓம் சாந்தி. இன்றைய முரளி 9 செப்டம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, யோக பலத்தால் கெட்ட சமஸ்காரங்களை மாற்றி தனக்குள் நல்ல சமஸ்காரங்களை ஏற்படுத்துங்கள். ஞானமும் பவித்திரமும் நல்ல சமஸ்காரங்களாக இருக்கின்றன. கேள்வி: குழந்தைகள், உங்களது பிறப்புரிமை எது? உங்களுக்கு இப்போது என்ன உணர்வு தோன்றுகிறது? பதில்: முக்தி, ஜீவன் முக்தி உங்கள் பிறப்புரிமை. நாம் தந்தையோடு வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் என்ற உணர்வு இப்போது உங்களுக்கு தோன்றுகிறது. பக்திக்கு பலனாக முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது எல்லோரும் சாந்திதாமத்திற்கு போக வேண்டும். எல்லோரும் தமது வீட்டை பார்க்க வேண்டும். ஓம் சாந்தி. மனிதர்கள் தந்தையை உண்மையான பேரரசர் என்றும் சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் பேரரசர் என்று சொல்வது இல்லை, அதில் சத்திய தந்தை என்று மட்டும் சொல்கிறார்கள். காட் ஃபாதர் இஸ் ட்ரூத் என்று சொல்கிறார்கள். உண்மையான பேரரசர் என்று பாரதத்தில் தான் சொல்கிறார்கள். இப்போது வித்தியாசம் அதிகம் இருக்கிறது. அவர் உண்மையை மட்டும் சொல்கிறார், உண்மையை கற்பிக்கிறார், உண்மையானவர்களாக மாற்றுகிறார். இங்கே உண்மையான பேரரசர் என்றும் சொல்கிறார்கள். அவர் உண்மையாகவும் மாற்றுகிறார், உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாகவும் மாற்றுகிறார். அவர் முக்தியும் கொடுக்கிறார், ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார் என்பது நிச்சயம். அதை பக்தியின் பலன் என்று சொல்கிறார்கள். விடுதலை மற்றும் பலன். பக்தியின் பலனை கொடுக்கிறார், மேலும் லிபரேட் செய்கிறார். நமக்கு இரண்டையும் கொடுக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் எல்லோரையும் லிபரேட் செய்கிறார், பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். விடுதலை மற்றும் பலன் என வாக்கியம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பாஷைகள் அதிகம் இருக்கின்றன. சிவபாபாவின் பெயரையும் பலர் வைக்கிறார்கள். அவரது பெயர் சிவபாபா என்று யாரிடமாவது சொன்னால் நாங்கள் அவரை எஜமானர் என்று சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். எஜமானர் என்று சொல்வது சரிதான், எனினும் அவருக்கு பெயரும் வேண்டும். பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருப்பதில்லை. எஜமானரும் ஏதோ ஒரு பொருளால் உருவாக்கப்படுகிறார் தானே. பெயர் உருவம் நிச்சயம் இருக்கிறது. தந்தை உண்மையாக லிபரேட் செய்கிறார். பிறகு சாந்திதாமத்திற்கும் நிச்சயம் போக வேண்டும் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். தமது வீட்டை எல்லோரும் பார்க்க வேண்டும். வீட்டிலிருந்து வந்திருப்பதால் முதலில் அதனை பார்ப்பார்கள். அதை கதி சத்கதி என்று சொல்கிறார்கள். வார்த்தைகளை சொல்கிறார்கள், எனினும் அர்த்தமில்லாமல் சொல்கிறார்கள். நாம் நமது வீட்டிற்கு போவோம், நமக்கும் பலனு கிடைக்கும் என்று பீலிங் குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. நம்பர்வார் உங்களுக்கும் கிடைக்கிறது. அப்படி மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கும் பிறகு நேரப்படி கிடைக்கிறது. நீங்கள் சொர்க்கவாசிகளா அல்லது நரகவாசிகளா என்ற உங்கள் துண்டு பிரகாரம் பிரசுரமும் மிக நன்றாக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த முக்தி, ஜீவன் முக்தி இரண்டும் காட் ஃபாதர்லி பர்த்ரைட் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுதவும் முடியும். தந்தையிடமிருந்து குழந்தைகள் உங்களுக்கு இந்த பிறப்புரிமை கிடைக்கிறது. தந்தையினுடையவராக மாறுவதால் இந்த இரண்டு பொருட்களும் கிடைக்கின்றன. அது ராவணனிடமிருந்து கிடைத்த பிறப்புரிமை. இது பரமபிதா பரமாத்மாவிடம் இருந்து கிடைக்கும் பிறப்புரிமை. இது பகவான் தரும் பிறப்புரிமை. அது சைத்தான் கொடுக்கும் பிறப்புரிமை. இப்படி எழுத வேண்டும். அதனால் அவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது குழந்தைகள், நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும். இப்போது பேபிகளைப் போல இருக்கிறீர்கள். அப்படி கலியுகம் இப்போது பேபியாக இருக்கிறது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். சத்யுக ஸ்தாபனையில் பேபியாக இருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. எதையும் ராவணனின் ஆஸ்தி என்று சொல்வது இல்லை. காட்பாதரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ராவணன் எந்த தந்தையாகவும் இல்லை. அவனை சைத்தான் என்று சொல்கிறார்கள். சைத்தானின் ஆஸ்தியாக என்ன கிடைக்கும்? 5 விகாரங்கள் கிடைக்கின்றன. அப்படி ஷோவை காட்டுகிறார்கள். தமோ பிரதானமாக மாறுகிறார்கள். இப்போது தசராவை எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். விஷா நடத்துகிறார்கள். அதிக செலவு செய்கிறார்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களையும் அழைப்பு கொடுத்து கூப்பிடுகிறார்கள். மைசூரில் தசராவை மிக கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். பணமுடையவர்களும் அதிகம் இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் பைசா கிடைத்தால் அறிவே அழிந்து விடுகிறது. தந்தை விரிவாக புரிய வைக்கிறார். இதன் பெயரே ராவண ராஜ்யம். அதை ஈஸ்வரிய ராஜ்யம் என்று சொல்கிறார்கள். ராமராஜ்யம் என்று சொல்வதும் தவறாகி விடுகிறது. காந்திஜி ராமராஜ்யத்தை விரும்புகிறார். காந்திஜியும் அவதாரமாக இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அவருக்கு எவ்வளவு பைசாக்களை கொடுத்தார்கள். அவரை பாரதத்தின் தந்தை என்று சொன்னார்கள். இப்போது இவர் முழு உலகத்திற்கும் தந்தையாக இருக்கிறார். இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். எத்தனை ஜீவாத்மாக்கள் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஜீவனும் அழியக்கூடியது, மற்றபடி ஆத்மா அழியாதது. ஆத்மாக்கள் அளவில்லாமல் இருக்கின்றன. அப்படி மேலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நட்சத்திரங்கள் அதிகமா அல்லது ஆத்மாக்கள் அதிகமா? ஏனென்றால் நீங்கள் பூமியின் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். அவை ஆகாய நட்சத்திரங்களாக இருக்கின்றன. உங்களை தேவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அவற்றையும் தேவர்கள் என்றே சொல்கிறார்கள். உங்களை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள் தானே? நல்லது. பிறகு இதை குறித்து நீங்கள்
நீங்கள் உங்களுக்குள் டிஸ்கஸ் செய்ய வேண்டும். பாபா இப்போது இந்த விஷயத்தை எடுக்கவில்லை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு தந்தை இருக்கிறார், அவரது புத்தியில் எல்லாம் இருக்கிறது என்பது புரிய வைக்கப்படுகிறது. மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் அவர் தந்தையாக இருக்கிறார். முழு உலகமும் கடலின் மீது நிற்பது எல்லோரும் அறிவார்கள். இதுவும் எல்லோருக்கும் தெரிவது இல்லை. இந்த ராவண ராஜ்யம் முழு சிருஷ்டியின் மீதும் இருக்கிறது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அதற்காக ராவண ராஜ்யம் கடல் கடந்து இருக்கிறது என்பது கிடையாது. நாலாபுறமும் கடல் சூழ்ந்திருக்கிறது. கீழே ஒரு காளை இருக்கிறது. அதன் கொம்பில் இந்த உலகம் நிற்கிறது. அது எப்போது களைத்து விடுகிறதோ அப்போது கொம்பை மாற்றுகிறது என்று சொல்கிறார்கள் தானே. இப்போது பழைய உலகம் அழிந்து புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது. சாஸ்திரங்களில் அநேக வித விஷயங்களை கட்டுக்கதைகளாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இங்கே எல்லா ஆத்மாக்களும் சரீரத்தோடு இருக்கின்றன என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இவர்களை ஜீவாத்மாக்கள் என்று சொல்கிறார்கள். அது ஆத்மாக்களின் வீடு. அங்கே சரீரம் இருப்பதில்லை. அதை நிராகாரி என்று சொல்கிறார்கள். ஜீவன் அகாரியாக இருக்கிறது, அதனால் சகார் என்று சொல்லப்படுகிறது. நிராகாரருக்கு சரீரம் இருப்பதில்லை. இது சகார உலகம், அது நிராகார ஆத்மாக்களின் உலகம். இதை சிருஷ்டி என்று சொல்கிறார்கள், அதை நிராகார உலகம் என்று சொல்கிறார்கள். ஆத்மா எப்போது சரீரத்துக்கு வருகிறதோ அப்போது இந்த அசைவுகள் ஏற்படுகின்றன. இல்லையென்றால் சரீரம் எந்த வேலைக்கும் இருக்காது. அதனால் அதை நிராகாரி உலகம் என்று சொல்கிறார்கள். எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் அவை கடைசியில் வர வேண்டும். எனவே இதனை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்கிறார்கள். எல்லா ஆத்மாக்களும் எப்போது இங்கே வந்து விடுமோ அப்போது அங்கே ஒன்று கூட இருக்காது. அங்கே எப்போது முற்றிலும் காலியாகி விடுமோ அப்போது எல்லோரும் திரும்பி போவார்கள். நீங்கள் இந்த சமஸ்காரத்தை நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி எடுத்து செல்கிறீர்கள். ஒருவர் ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார், ஒருவர் பீருட்டின் சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார். எனினும் இங்கேயே திரும்பி வர வேண்டும். முதலில் வீட்டிற்கு போக வேண்டும். அங்கே இருப்பது நல்ல சமஸ்காரம், இங்கே இருப்பது கெட்ட சமஸ்காரம். நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரமாக மாறிவிடுகிறது. பிறகு கெட்ட சமஸ்காரம் யோக பலத்தால் நல்லதாக மாறுகிறது. நல்ல சமஸ்காரத்தை அங்கே எடுத்து செல்வீர்கள். தந்தையிடமும் கற்பிக்கும் சமஸ்காரம் இருக்கிறது. அவர் வந்து புரிய வைக்கிறார். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். விதையை பற்றி விளக்கம் கொடுப்பதோடு முழு மரத்தின் விளக்கத்தையும் கொடுக்கிறார். விதையின் விளக்கம் ஞானமாக இருக்கிறது, மரத்தின் விளக்கம் பக்தியாக இருக்கிறது. பக்தியில் அதிக விளக்கங்கள் இருக்கின்றன. விதையை நினைவு செய்வது எளிது. அங்கேயே போக வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கு சிறிது நேரமே தேவைப்படுகிறது. பிறகு சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறுவதற்கு சரியாக 5000 வருடங்கள் ஆகின்றன. இந்த சக்கரம் மிக அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது ரீபீட் ஆகி கொண்டு இருக்கிறது. வேறு யாரும் இந்த விஷயங்களை சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல முடியும். பாதி பாதியாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பாதி சொர்க்கம் பாதி நரகம். பிறகு அதன் விளக்கத்தையும் சொல்கிறார். சொர்க்கத்தில் பிறவிகள் குறைவாகவும் ஆயுள் நீளமாகவும் இருக்கிறது. நரகத்தில் பிறவிகள் அதிகமாகவும் ஆயுள் குறைவாகவும் இருக்கிறது. அங்கே இருப்பவர்கள் யோகிகள், இங்கே இருப்பவர்கள் போகிகள். எனவே இங்கே அதிக பிறவிகள் இருக்கின்றன. இந்த விஷயங்களை வேற யாரும் அறியவில்லை. மனிதர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. எப்போது தேவர்கள் இருந்தார்கள், அவர்கள் அப்படி ஆனார்கள், எவ்வளவு அறிவாளியாக மாறியிருந்தார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். தந்தை இந்த நேரம் குழந்தைகளை படிக்க வைத்து 21 ஜென்மங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். பிறகு உங்கள் சமஸ்காரம் இருப்பதில்லை. எப்போது ராஜ்யம் செய்யும் சமஸ்காரம் இருக்குமோ அப்போது ஞானத்தின் படிப்பின் சமஸ்காரம் முடிந்து விடுகிறது. இந்த சமஸ்காரம் முடிந்துவிட்டால் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி ருத்ரமாலையில் கோர்க்கப்படுவீர்கள். பிறகு பாகத்தில் நடிக்க நம்பர்வார் வருவீர்கள். யார் 84 பிறவிகள் எடுத்திருந்தார்களோ அவர்கள் முதலில் வருவார்கள். அவர்களுடைய பெயரையும் சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதலாம் இளவரசர். அவர் ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார், முழு ராஜஸ்தானியே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ராஜாவோடு பிரஜையும் தேவை. ஒருவர் பின் ஒருவராக பிறவி எடுத்துக்கொண்டே போகலாம். 8 பேர் ஒன்றாக வருவதாக சொல்லலாம். எனினும் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பர் 1 வருவார் தானே. 8 பேர் ஒன்றாக வந்தால் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இத்தனை புகழ் ஏன்? இந்த எல்லா விஷயங்களையும் போக போக புரிய வைப்பேன். இன்று நான் உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை சொல்கிறேன் என்று சொல்கிறார் தானே. சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது தானே. எந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்போது எங்கள் பெரிய சகோதரி உங்களுக்கு பதில் சொல்வார் என்றோ அல்லது இப்போது பாபா அதை பற்றி சொல்லவில்லை என்றோ சொல்ல வேண்டும். இந்த உத்தி நன்றாக இருக்கிறது. நாளுக்கு நாள் மிக ஆழமான விஷயங்களை சொல்கிறார். இப்படி சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டிய விஷயமில்லை. எப்போது மிக ஆழமான பாயிண்டுகளை சொல்கிறாரோ அதை கேட்டு நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறீர்கள். கடைசியில் மன்மனா பவ மத்தியாஜி பவ என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை சாஸ்திரங்களை உருவாக்கி இருக்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதில் குழப்பம் அடைவதற்கு அவசியமில்லை. குழந்தைகள் தந்தையினுடையவராக மாறினீர்கள். எல்லையற்ற சுகம் கிடைத்தது. இதில் மனம், சொல், செயலின் நிச்சயம், பவித்திரம் தேவை.
லட்சுமி நாராயணருக்கு தந்தையின் ஆஸ்தி கிடைத்தது தானே. இவர்கள் முதலாம் நம்பரில் இருக்கிறார்கள். இவர்களுக்கே பூஜை நடக்கிறது. நம்மிடம் குணம் இருக்கிறதா என தன்னை பாருங்கள். இப்போது குணமே இல்லை தானே. தனது அவகுணங்களும் அவருக்கு தெரிவதில்லை. இப்போது நீங்கள் தந்தையினுடையவராக மாறியிருப்பதால் நிச்சயம் மாற வேண்டும். தந்தை பூத்தியின் பூட்டை திறந்திருக்கிறார். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் ரகசியத்தையும் புரிய வைத்திருக்கிறார். இவர் பதித்தர், அவர் பாவனர். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் தத்தெடுப்பு நடக்கிறது. எப்போது பிரஜா பிதா பிரம்மா இருக்கிறாரோ அப்போது தத்தெடுப்பு நடக்கிறது. சத்தியுகத்தில் நடப்பதில்லை. இங்கும் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் தத்தெடுக்கிறார்கள். பிரஜா பிதாவிற்கும் நிச்சயம் பிராமண குழந்தைகள் தேவை. நீங்கள் எல்லோரும் வாய் வம்சாவளிகள், அவர்கள் வயிற்று வம்சாவளியாக இருக்கிறார்கள். பிரம்மா பெயர் பெற்றவராக இருக்கிறார். இவரது சர்நேம் எல்லையற்றதாக இருக்கிறது. பிரஜா பிதா பிரம்மாவை ஆதிதேவன் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அவரை ஆங்கிலத்தில் கிரேட் கிரேட் கிரேண்ட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். இதுதான் எல்லையற்ற சர்நேம். அவையெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட சர்நேம்கள். எனவே பாரதம் மிகப்பெரிய தீர்த்தம். அங்கே எல்லையற்ற தந்தை வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அதற்காக பாரதம் முழுமையும் அவர் இருக்கிறார் என்பது கிடையாது. சாஸ்திரத்தில் மகத தேசம் என்றும் எழுதியிருக்கிறார்கள். எனினும் ஞானத்தை எங்கே கற்பித்தார்? அபுவிற்கு எப்படி வந்தார்? தில்வாடா கோவிலும் இங்கே முழுமையான நினைவு சின்னமாக இருக்கிறது. யார் உருவாக்கினாரோ அவரது புத்தியில் வந்தது. அமர்ந்து உருவாக்க வைத்தார். அக்யூரேட் மாடலை உருவாக்க முடியாது. தந்தை இங்கேயே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். மகத தேசத்தில் இல்லை, அது பாகிஸ்தானாக இருக்கிறது. இது தூய்மையான இடம். உண்மையில் சொர்க்கத்தை தூய்மையான இடம் என்று சொல்கிறார்கள். தூய்மை மற்றும் தூய்மையற்றதின் மீது இந்த முழு நாடகமும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, ஆத்மாக்களும் பரமாத்மாக்களும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தன என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். எத்தனை காலத்திற்கு பிறகு சந்திக்கிறீர்கள்? பிறகு எப்போது சந்திப்பீர்கள்? சத்குரு தரகர் வடிவில் அழகிய மேலாவை உருவாக்கி இருக்கிறார். குருமார்களாக அதிகமானோர் இருக்கிறார்கள். எனவே சத்குரு என்று சொல்லப்படுகிறது. மனைவிக்கு மங்கள நான் அணியும் போது இந்த கணவர் உனது குரு ஈஸ்வர் என்று சொல்கிறார்கள். பதி முதலில் தூய்மையற்றவராக மாற்றுகிறார். இந்த காலத்தில் உலகில் அதிக அழுக்கான விஷயங்கள் இருக்கின்றன. இப்போது குழந்தைகள் நீங்கள் அழகிய மலராக மாற வேண்டும். குழந்தைகள் உங்களுக்கு மிக சிறந்த கங்கணத்தை தந்தை கட்டுகிறார். சொல்லப்போனால் சிவ ஜெயந்தி கூடவே ரஷபந்தனமும் நடந்து விடுகிறது. கீதை ஜெயந்தியும் நடக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜெயந்தி கொஞ்சம் தாமதமாக புதிய உலகில் நடந்தது. மற்றபடி எல்லா பண்டிகைகளும் இந்த நேரத்தை சேர்ந்தவை. ராமநவமி எப்போது ஏற்பட்டது என்பதையும் யாருக்காவது தெரியுமா என்ன? புதிய உலகில் 1250 வருடங்களுக்கு பிறகு ராமநவமி ஏற்படுகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். சிவ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம ஜெயந்தி எப்போது ஏற்பட்டது என்பதை யாரும் சொல்ல முடியாது. குழந்தைகள், நீங்களும் இப்போது தந்தை மூலமாக அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். நீங்கள் முழு உலகின் வாழ்க்கை வரலாற்றை சொல்ல முடியும். லட்ச வருட விஷயங்களை ஒருபோதும் சொல்ல முடியாது. தந்தை எவ்வளவு நன்றாக எல்லையற்ற கல்வியை கற்பிக்கிறார். ஒரே முறையில் நீங்கள் 21 பிறவிகள் நிர்வாணமாவதிலிருந்து தப்பிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் 5 விகார வடிவ ராவணனின் மாற்றான் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். இப்போது முழு 84 பிறவிகளின் சக்கரமும் உங்கள் நினைவுக்கு வந்திருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்கு மனம், சொல், செயலால் நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். நல்ல சமஸ்காரத்தை யோக பலத்தால் தாரணை செய்ய வேண்டும். தன்னை குணவானாக மாற்ற வேண்டும். 2. சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தினந்தோறும் தந்தை சொல்லும் விஷயங்களை தானும் கேட்டு பிறருக்கும் சொல்ல வேண்டும். எந்த விஷயத்திலும் குழப்பமடையக்கூடாது. உத்தியோடு பதில் சொல்ல வேண்டும். வெட்கப்படக்கூடாது. வரதானம்: சுகஸ்வரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தை கொடுக்கும் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாகுக. எந்த குழந்தைகள் சதா சரியான செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செயலின் உடனடி பலனாக மகிழ்ச்சியும் சக்தியும் கிடைக்கும். அவரது உள்ளம் சதா மகிழ்ச்சியாக இருக்கும். அவருக்கு என்ன அளவில் கூட துக்கத்தின் அலை வர முடியாது. சங்கம யுக பிராமணன் என்றால் துக்கத்தின் பெயர், அடையாளம் இல்லாதவர். ஏனென்றால் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தையாக இருக்கிறார். அப்படி சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தை தானும் மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாக இருப்பார். அவர் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சதா சுகத்தை கொடுப்பார். அவர் ஒருபோதும் துக்கத்தை கொடுக்க மாட்டார், துக்கத்தை பெறமாட்டார். ஸ்லோகன்: மாஸ்டர் வள்ளலாகி அன்பு, உதவி, ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் கருணை உள்ள ஆத்மாவின் அடையாளம். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.